செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, மேன்மையான காரியங்களுக்காக, மகிமையான காரியங்களுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 2ஆம் நாள் மாலை நேரத்திலே நாங்கள் மைதானத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தி பெருவிழாவின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாள் கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக. அருமையான பாடல் டீமை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராக. பாடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் இந்த மைதானத்தை ஆட்கொள்ளுவதாக, ஆட்கொள்ளுவதாக, ஆட்கொள்ளுவதாக. ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய பெருமழை இந்த இடத்திலே இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. விசேஷமாக இந்த நாளிலே செய்தி கொடுக்கிற அருமையான கர்த்தருடைய தாசனை கர்த்தர் அபிஷேகித்து கொண்டு வந்து வல்லமை எடுத்து பயன்படுத்துவீராக, வல்லமை எடுத்து பயன்படுத்துவீராக. அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் இந்த இடத்திலே நடைபெறுவதாக. அநேக வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எல்லா பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படும். இதை தலைமை தாங்கி நடத்துகிற எங்கள் அன்பு பாஸ்டர் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த 2வது நாள் கூட்டத்தை கர்த்தர் வல்லமையாய் நமக்கு நடத்தி தரப்போகிறபடியினால், அவருடைய மகத்துவங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறதுனால், அற்புத அடையாளங்களின் மூலமாய் வார்த்தைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிறதுனால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் அமர்ந்து கொள்ளும். இந்த 2வது நாளிலும் நம்மை ஆராதனையிலே வழிநடத்தும்படி போதகர் நிர்மல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். பாஸ்டர் நிர்மல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளோடு, சில வார்த்தைகளோடு ஆராதனையை நமக்கு கொண்டு வர இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நாம் எல்லாரும் அவர்களை நாம் வரவேற்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 2வது நாளிலும் தேவ மகிமை நம்மை மூடும்படியாய், தேவ பிரசன்னம் நம்மை மூடும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. யாரும் சும்மா இருக்கக்கூடாது. எல்லாம் வாய் திறந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியின் மழை இருக்கிற இடத்துல செழிப்பு உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியா எல்லாரும் கண்களை மூடி வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் மழையாக. முடிஞ்ச அப்படி 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுவோம். ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, சொல்லுங்கள். மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே,
எழுந்து நின்று ஒரு விசை சொல்லுங்கள். ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த பனி போல பெய்யும் பரிசுத்தர், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே. ஒரே மனதாய் கர்த்தருடைய ஆவியானவரே என்ன வல்லமையா நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. சத்தமாய் ஆவியே, இடம் முழுவதும் இந்த சத்தம் எங்கெல்லாம் கேக்குதோ அந்த இடம் முழுவதும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, சொல்லுங்கள். யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் யோர்தானை பிளந்தவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, ஆஹா, உள்ளங்கை வாஞ்சையோடு கைகளை உயர்த்தி சேர்ந்தே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய நாமத்தை கை உயர்ச்சி ஆவியே, 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 பரிசுத்தரே, ஆவியே, ஆவியே, ஹல்லேலூயா, ஆவியே, ஆவியே, எங்களை நிரப்பிடுங்க ராஜா, இந்த இடத்தை நிரப்பிடுங்க ராஜா, உங்க ஆளுங்க வரட்டும் ராஜா, ஆவியே, ஆவியே, மகஷகதனரா ஏ பலகதினகஷகதரே, ஆவியே, ஓ ஜீசஸ், எங்களுக்கு ஆயுத்தங்களை நடப்பிக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, ஆவியே, ஆவியே, மகஷகதனலரதனா, ஓ ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. தகப்பனே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரங்கள். எங்கள் ஆராதனை பலிகளை, துதி பலிகளை, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஒழுங்கின்மைகளும் விலகட்டும், எல்லா வறுமைகளும் விலகட்டும், எல்லா அந்தகார கிரியைகளும் அழியட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் இந்த இடத்துல உதிக்கிறதற்காய் நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
Thank you Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த இரண்டாவது நாள் ஆசீர்வாத பெருவிழாவில் வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள், சம்மா தொலைக்காட்சி மூலமா வீடுகளில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். நிச்சயம் நம் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நம்ம ஆராதிக்கிற இயேசு பெரியவர். சத்தமா சொல்லுங்க ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர் மட்டும் இல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்? ஆமா, ஆண்டவர் நன்மை செய்யாம இந்த இடத்துல நம்மளால வந்திருக்க முடியாது, நம்மளால வாழவே முடியாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். நன்றி சொல்லி கைத்தட்டி உற்சாகமா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாட போகிறோம். கைத்தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். எல்லாம் கைத்தட்டி பாடணும் சேர்ந்து. ஓசையுள்ள கைத்தாளங்களோடு எங்களோடு இணைந்து பாடுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், நல்லவர் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை. இப்ப சேர்ந்து சொல்லலாம், நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எரிகோ போன்ற
எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. நல்லவரே வல்லவரே, சொல்லுங்க அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றி. சத்தத்தை உயர்த்தி நல்லவர் நல்லவரே. ஆமென். உணர்வோடு நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவர், அவரை உயர்த்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அவரே நித்திய கண்மலை. ஆமென். நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே நல்லவரே வல்லவரே, ஹல்லேலூயா, என்றென்றும் நல்லவரே. ஓ வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க, சொல்லுங்கள் ஒரு விசை கூட. கண்ணி துடைத்து பலனை, இத்தனை நாள் இத்தனை வருடம் நீங்கள் அனுபவித்த கண்ணீருக்கு கனி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் நல்லவர். நல்லவரே வல்லவரே, ஓ ஜீசஸ், அவர் ஒருவரே நல்லவரே. சொல்லுங்கள் நல்லவரே நல்லவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நான் இயேசுவை போற்றிடுவே. சத்தமாய் சொல்லுங்கள் நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகளின் தெய்வனே. நல்லவரே வல்லவரே, என் வாழ்வில் செய்பவரே. நல்ல கையை தட்டி நல்லவரே
நன்மைகள் செய்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. சொல்லுங்கள், நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க ஒரு சிலருக்கு நன்மை செய்வாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நன்மை செய்வாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. 38 வருஷம் வியாதியோட இருந்தவனுக்கும் நன்மையை செய்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் நன்மையை செய்தார். கானானிய ஸ்திரீக்கும் நன்மையை செய்தார். யார் யார் கர்த்தரை தேடி வந்தார்களோ அத்தனை பேருக்கும் நன்மை செய்தார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அதனால தான் சொல்றோம், அவர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அத்தனை பேருக்கும் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. யார் யார் ஆண்டவரை அணுகினார்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். குட் நியூஸ் சொல்லுங்க, பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால நான் இயேசுடைய பிறப்பு எல்லா மனுஷருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்றவங்க ஒரு விஷயம் சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆமா, அவங்க ஆண்டவர் உங்களுக்கு சொந்தம் தானே. ஆமென். அப்படி சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் எனக்கு சொந்தமா இருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருந்தாலும் அவர் என்னுடைய தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அவன் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு தகப்பனாகவே இருக்கிறார். உங்கள் சார்பாகவே அவர் செயல்படுகிறார். ஆமென். கை தட்டி இணைந்து நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் இணைந்து பாடுவோம். கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் நம் நடுவில் மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்க. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பாடுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, ஓஹோ, இது உண்மைதானே. கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர். சொல்லுங்கள், இயேசுதான் என் ராஜா. சொல்லுவோம், இயேசுதான். ஓஹோ, ஆமென். இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும்
சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சொல்லுங்கள், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். சொல்லுவோம், பயங்கள் எல்லாம் நிச்சயத்தோடு சொல்லுங்க சத்தமாய், பாவமெல்லாம் இயேசு போக்கிவிட்டார். என் பயங்கள் எல்லாம் இயேசு நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர். எத்தனை பேர் இந்த வரிகளை உணர்ந்து சொல்றீங்க? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் உண்மையாய் சொல்லுங்கள், எனது பெயர் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுக்காய் வாழ்வதுதான். ஓ ஜீசஸ், ஆமென். வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர், ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, பரலோகத்தில், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம், சத்தமா சொல்லுங்க, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் நம்ம பேர் பரலோகத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு? கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். கின்னஸ்ல இடம் பெறுவதில்லை பெருசு, பரலோகத்தில் நம்ம பேர் இருக்கணும். ஆமென். சீஷர்கள் இயேசு இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு காரியத்தை குறித்து. உங்க நாமத்தினால நாங்க என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா? பிசாசு விரட்டுறோம், வியாதிகளை சுகப்படுத்துறோம். ஆண்டவர் சொன்னார், இதை பத்தி சந்தோஷப்படுறதை நிறுத்துங்க, உன்னை குறித்து சந்தோஷப்படுங்க. உங்க பேர் பரலோகத்துல இருக்கு, அதை பத்தி சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு? இங்க அது இல்ல இது இல்ல அப்படின்னு நினைச்சு குழம்பாதீங்க, புலம்பாதீங்க. ஆண்டவர் நம்ம பேர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம் அதுதான். ஆமென் சொல்லுங்கள். அதை அவரை தவிர வேற யாரும் கிறுக்க முடியாது. உங்க குடும்பத்தை விட்டு உங்க பேரை ஒதுக்கலாம், ஊரை விட்டு ஒதுக்கலாம், நாட்டை விட்டு ஒதுக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆண்டவர் கையில இருக்கிற உங்களை யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. சந்தோஷப்படுறவங்க சத்தமா சொல்லணும், அல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டா என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சொல்லுங்கள், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஆமென். ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை, அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க சத்தம் கேட்கவே இல்லை, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். உங்க வீட்டில் யாரோ வியாதியில் இருக்கிறாங்கல்ல, இங்க இருந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, நீ வீட்டுக்கு போகும்போது அவர்கள் சுகத்தை பெறுவார்கள். நாம் ஆராதிக்கிற இயேசுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட சொல்லுங்க சத்தமா நிற்கும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர். அவர் சொன்னாதான், சொன்னதுதான். ஆமென் சொல்லுங்க. கைத்தட்டி இணைந்து பாடலாமா? அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே மதுரம், அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பாடுங்க, உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நீங்க பாடுங்க. ஒரு வார்த்தை. ஆமென். எங்கள் வாழ்க்கையெல்லாம் அந்த வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சொல்லுங்க. உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம். ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை. எத்தனை பேர் வாஞ்சையோடு அறிக்கை பண்ண முடியும்? உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இயேசு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். சத்தமாய் சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இயேசு ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை இன்னைக்கு சொல்லுங்க. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே அறிக்கை பண்ணுங்க. இயேசு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும். நம்புங்க, சொல்லுங்க. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இயேசு ஒரு வார்த்தை. பாடுவோம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சொல்லுங்கப்பா. உங்க வார்த்தையிலே. ஆமென். உங்க வார்த்தையிலே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுங்கப்பா. சொல்லுங்க. அந்த வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இயேசு வார்த்தையிலே. ஆமென். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. என் கண்ணீர் மாறும். இயேசுவின் வார்த்தையா சொன்னால் போதுமே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே. ஆமென், ஆமென். வார்த்தை கிரியை செய்யட்டும் ராஜா. வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தையிலே சுகம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு சொல்லுங்கள். வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே. அந்த வார்த்தையில் குஷ்டரோகி சொஸ்தமானானே. ஆமென். சுத்தமாக. அவருடைய வார்த்தையில் வல்லமை. மனுஷரால் கூடாதவைகள், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது எல்லாருக்கும் பண்ணுங்க. மனுஷரால் கூடாதது. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். நம் தேவனால், நம் தேவனால்
சுத்தமாய் கூடாதது ஒன்றுமில்லையே. நம்ம தேவனால் இயேசுவால் கூடாதது இந்த வார்த்தையை மட்டும் அறிக்கை பண்ணுங்க திரும்பி. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. தேவனால் கூடுமே. மனுஷரால் தேவனால் கூடுமே. தேவனால் கூடுமே. ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி சொல்றது மட்டும் ஆராதனை இல்ல, என்னால முடியாதது கர்த்தரால் முடியும்னு சொல்றது ஆராதனை தான். ஆமாம், எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமென். அன்னை மரியாள் சொன்னாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. ஆண்டுடைய வார்த்தை தேவன் தூதன் மூலமாக வெளிப்பட்டது. தேவனால் கூடாத காரியம் சொல்லுங்க ஒன்றும் இல்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்படி வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி சொல்லுங்க. எந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்க வந்திருந்தாலும் சரி, நீங்க முயற்சி செய்து முடியாத காரியங்கள், நீங்க கன்சல்ட் பண்ற டாக்டர்ஸால முடியாத காரியங்கள், நீங்க கன்சல்ட் பண்ற எந்த அதிகாரியாலே முடியாத காரியங்கள், நீங்கள் தோற்று போய் வந்திருக்கிற காரியங்கள், அவைகள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. தேவனால் எல்லாம் கூடும். ரெண்டு கையை உயர்த்தி முடிஞ்சா சொல்லுங்க, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இது மனுஷனால முடியாதது தான், ஆனா கர்த்தரால் எல்லாம் கூடும். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, பார்க்கலாம். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக, கர்த்தர் கிரியை செய்வாராக. பைபிள் சொல்லுது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் வந்தால் தடைகள் உடையும், அவர் வந்தால் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 24வது சங்கீதத்துல 7வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க யார் தெரியுமா நம்ம நடுவில் இறங்கி வர்றாரு? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் மகிமையின் ராஜா. நாம மனுஷனை ஆராதிக்கல, தேவாதி தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆராதிக்கிறோம். மனுஷருடைய துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் ஆராதிக்கிறோம். அவர் வந்தால் நமக்காய் யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கையை அசைச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பாடல் எல்லாம் கையை தட்டி உற்சாகமா பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்க இருதயத்தை திறங்க, இருதயத்தை கதவை திறந்து கொடுங்க. மகிமையின் ராஜா பிரவேசிக்கும் போது உங்க தடைகள் மாறும். கைத்தட்டி பாடலாமா இணைந்து? ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவாராக. கைத்தட்டி இணைந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். கையை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். பாடுவோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். பாடுவோம். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் செய்வார் நமக்காய்
நமக்காய் யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு. நம் இயேசுவின் நாமத்திலே யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு. இயேசுவின் நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்வாரே. பாடுங்கள். நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்வாரே. மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் செல்கிறார். மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் செல்கிறார். சத்தமாய் யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு. நம் இயேசுவின் நாமத்திலே பாடுவோம். யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்வார். தோல்வி எல்லாரும் பண்ணுங்க. ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு. நம் இயேசுவின் நாமத்திலே எல்லார் கைகளை தட்டி. செங்கடல் நம்மை எதிர்த்து நின்றாலும், பார்வோனுடைய கிரியைகள் நம்மை பின்தொடர்ந்தாலும், நமக்காய் வழியை ஏற்படுத்துகிறவர், தடையை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன் செல்லுகிறார். ஹல்லேலூயா. செங்கடல் நம்மை எதிர்த்து நின்றாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல் நம்மை எதிர்த்து நின்றாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், தடையை தகர்த்து வழியை திறப்பார், தொடர்ந்து முன்னேறுவோம். தடையை தகர்த்து வழியை திறப்பார், தொடர்ந்து முன்னேறுவோம். சொல்லுங்கள். யுத்தம் செய்வார், எனக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு. நம் இயேசுவின் நாமத்திலே யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள். ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு. நம் இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நமக்காய் ஜெயத்தை தருகிற இயேசு. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சத்தமாய் ஆர்ப்பரிப்போடே அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எங்களுக்காய் யுத்தம் செய்கிற சேனைகளின் கர்த்தரானவரே. அல்லேலூயா, தேவாலா சகதரே. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் அல்லேலூயா, ஜீசஸ், ஜீசஸ், ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு. சொல்லுங்கள். இயேசுவின் கைகளை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகிமை மகிமை கைய உயர்ச்சி. ஓ சேனைகளின் கர்த்தரே, யுத்தத்தில் வல்லமை உள்ளவரே, மகிமை உமக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையானவரே ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ராஜா. தடைகள் உடையட்டு ராஜா. நீங்க வந்திருக்கிறதுனால தடை உடையும். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடிக்கொண்டே இருங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்க. அநாதி கதவுகளே உயருங்க. ஆமென். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜீசஸ் ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு நாமத்திலே. நல்ல கைய தட்டி நாம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். நல்ல கைய தட்டி கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். முற்றிலும் ஜெயம், என்னை சுற்றிலும் ஜெயம். நான் ஆராதிக்கிற இயேசுவினால் ஜெயம். அவர் சிலுவையிலே பிசாசை வீழ்த்தினார், அதனால் எனக்கு ஜெயம் ஜெயம். என் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுங்கள், மலைகளை பெயர்ப்பீரென்றார். ஓ ஜீசஸ், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். சொல்லுங்கள், வெறும் கோலும் கையும் இரு பரிவாரம், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம்.
நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும். கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிப்போமா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. எங்கள் சிந்தைக்கு எட்டாத காரியங்கள் கிரகிக்க. ஆமென். சர்வஞானியே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன். ஒரு கையை உங்க மேல வச்சுட்டு இன்னொரு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு நாளாகிலும் நம்மள அவர் மறந்ததுண்டா? இன்றைக்கு கிரியை செய்வார். சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. உணர்ந்து சொல்லுங்கள். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றார். ஓ ஜீசஸ். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன். சத்தமாய் உற்சாகமாய் இலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் ஆராதிப்போம். சொல்ல முடியும். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் மேலானவர் நீரே நீர் மாத்திரமே. உயர்த்தி எல்லாரும் உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர்
உம்மை போல் வேறொரு அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. பரிசுத்த 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 பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த. ஒரு விசை கூட ரெண்டு கரத்தை உயர்த்தி பரிசுத்த. You alone holy. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. பரிசுத்த பரிசுத்த. ஒரு விசை கூட பரிசுத்த பரிசுத்த. எல்லா தேவ பிள்ளைகளும் சத்தம் உயர்த்தி சத்தம் உயர்த்தி பரிசுத்த பரிசுத்த. இப்ப நீங்க மட்டும் இசை ஒன்றுமே இல்லாம பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த. சத்தமா எல்லாரும் முழு மனதோடு நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. மறுபடியும் நீரே நீர் மாத்திரமே. அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை மகிமை எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதி